ஒரு சில விஷயம்லாம் வாழ்க்கைக்குள்ள எப்படி வரும்னு தெரியாது, எப்படி போகும்னு தெரியாது, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. மாடலிங் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு தெரியல, அது வந்துச்சு சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நானும் போய் சொல்லிட்டேன் அம்மா கிட்ட, ஓகேமா அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு போய் கேட்டேன். ஒரு 2 செகண்ட் இப்படி பார்த்தாங்க மேலே, அம்மா தூண்டு இருந்துகிட்டு இந்த வயசுல என்னென்ன பேச்சுக்கு வரும். சரி ஓகே, இந்த இடத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா யூ ஆர் ஜஸ்ட் a mere soul, நீங்க ஒரு பியூரான ஒரு சோலா தான் இங்க வரணும். ஒரு மனிதனா வந்தீங்கன்னா நிறைய இருக்கும், ஜெலசி, ஹேட், இது எல்லாத்தையும் சொல்றாரு. இது எல்லாமே இருந்து இந்த இடத்துக்குள்ள வர்றது வந்து மேக்ஸ் திஸ் பிளேஸ் அன்பியூர், கான்ஷியஸா இருக்கணும் அப்படின்னு. பட் செட்ல வந்து ஷை அப்படின்றது வந்து நீங்க வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் முன்னாடி நடிக்கிறப்பதான் அது வரும். யூஸ்வல் ஒரு நார்மலான ஒரு ஸ்கிரிப்ட் படங்கள் நடிக்கிறதுக்கும் காந்தார மாதிரியான ஒரு படத்துல நடிக்கிறதுக்குமே டிஃப்ரெண்ட் இம்பாக்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த செட்ல அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸா ஓவராலா நீங்க பார்த்த வரைக்கும் என்ன அப்சர்வ் பண்ணிருப்பீங்க? ஆக்சுவலி இன் கேஸ் நான் காந்தாரால ஈவன் ஒர்க்கே பண்ணலன்னு கூட நீங்க சொல்லலாம். கூகுள் ஆக்சுவலி அது தப்பா எடுத்துக்கிச்சு. காந்தாரா ஹீரோவோட எடுத்த போட்டோவை காந்தாரால நடிச்சு சொல்லி போட்டுருச்சு. ஓகே. சோ பட் in a way அந்த படத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன். I did attend auditions. பட் ஆனா I was not into that movie. நான் அந்த படம் பார்த்தேன், நல்லா இருந்தது அந்த படம். பட் ஆனா கூகுள் மிஸ்டேக்கன் இட். ஓகே. நான் அப்புறம் ஆட் ஷூட்ல பார்த்து எடுத்த போட்டோவை பார்த்து காந்தாரா நடிச்சேன்னு போட்டு, சரி everyone was asking you acted in காந்தாரா? என்ன பேச விடுங்க, நிஜமா நடிக்கலையா? நான் சொல்லிடுறேன், நான் நடிக்கல, கூகுள் தப்பா புரிஞ்சுக்கிச்சு, அவ்வளவுதான். நீங்க வந்துட்டு யூஸ்வலா நம்ம ஒரு சின்ன ஆட்ஷூட்க்கு பண்ணாலே வந்து நம்ம ஏதாவது செலிபிரிட்டிஸ் நம்ம கூட ஒர்க் பண்றாங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், இல்ல நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட இருந்தாலும் சொல்லிப்போம். நீங்க வந்து படத்துல நடிச்சிருக்கீங்க, சோ அப்போ போய் ஸ்கூல்ல வந்துட்டு செட்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்றதுண்டா? நிறைய பண்ணுவேன். நமக்கு ஒரு 6-7க்கு மேல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஹோல் ஸ்கூலுமே நல்லாவே ஜாலியா பேசக்கூடிய எல்லா சீனியர்ஸ் அண்ணாஸ், ஜூனியர்ஸ் அண்ணாஸ் எல்லாருமே எனக்கு தெரியும். இட்ஸ் லைக் ஒரு சில ஸ்கூல்ல வந்து லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு வந்து அந்த 8 பேரை மட்டும் தான் தெரியும். I was in a very small circle of friends. Okay. This year I came out of my shell. என் ஸ்கூலோட கேப்டன் ஆனேன், ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வந்தேன். And after that whole ஸ்கூலுமே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு பெரிய திங்குக்கு எக்ஸ்போஸ் ஆனேன். அண்ட் ஓரளவுக்கு ஸ்கூல்ல எல்லாருக்குமே எனக்கு தெரியுன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுவேன், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தே வேர் ஆல்சோ அன் எமோஷனல் சப்போர்ட் ஃபார் மீ. ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஆகட்டும், ஸ்டடீஸ்ல எனக்கு சப்போர்ட் பண்றதாகட்டும், ஸ்கூல் எனக்கு லீவ் தரதுல சப்போர்ட் பண்றதாகட்டும், ஸோ அந்த மாதிரி நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. பரவாயில்ல. Blessed to have these kind of guys. சூப்பர். அண்ட் மதராசியை தொடர்ந்து கார்த்தி சார்னுடைய வாவாத்தியாரே படத்துல நடிச்சிருக்கீங்க. அதுவுமே வந்துட்டு ஒரு சின்ன வயசு கதாபாத்திரம், அது எப்படி இருந்தது? கார்த்திக் சாருடைய வாவாத்தியார் படம் அது டிசம்பர் ரிலீஸ் ஆகுது, மறக்காம போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க. நல்ல படம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நலன் குமாரசாமி சார் சூதுக்கவும் அவ்வளவு பெரிய ஒரு நல்ல படம். சூதுக்கவும் ஒரு நல்ல ஹிட்டான படம். சோ அந்த டைரக்டருக்கு எவ்வளவு ஹைப் இருக்கும்னா, என் ஸ்கூல்ல சொல்லுவாங்க நலன் குமாரசாமி சார் சூதுக்கவும் டைரக்டர் அவரா அப்படின்னு. ஆமா ஆமா அவர்தான் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு ஹைப் இருக்கு. சோ டைரக்ஷன் சார் வந்து நான் சொல்றேன், நீங்க அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ எப்பவுமே பாக்குறப்பெல்லாம் ஒரு கியூட் கை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஜாலியா பேசுவாரு அந்த டைரக்டர் அப்படின்ற அந்த பயம் இருக்கா நமக்கு. அண்ட் ஹி காம்ப்ளிமெண்டட் மீ a lot. செட்ல நிறைய அப்ரிசியேஷன்ஸ் கிடைச்சது, நிறைய சீன்ஸ் பண்ணிருக்கேன். அண்ட் மதராசியோட ஸ்கிரீன் டைம் அதிகமா இருக்கும். ஸோ இன் a way blessed to have these இந்த மாதிரி படங்கள்ல நடிக்கிறது. ஸோ மதராசிக்கு அடுத்ததாகவும் இன்னும் நிறைய படங்கள் வருது. ஸோ we are not supposed to reveal that now, பட் ஆனா இன்னும் நிறைய படங்கள் வருது, காத்துக்கிட்டே இருங்க. சூப்பர். அண்ட் how about சிங்கப்பூர் சொல்லுங்க. இதுக்கு நான் வாங்காத அந்த இதுவே கிடையாது. அந்த அதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க, 5 வயசுல அடிபட்டதுக்கு 50 வயசு வரைக்கும் இன்னும் அடி வாங்கிட்டே இருக்கியடான்ற மாதிரி சிங்கப்பூர் சலூன்ல ஏன் சின்ன வயசு பையனுக்கு சுண்ணத்து கல்யாணம் பண்ணதுக்கு என்ன செய்றீங்க? எனக்கு நிஜமா தெரியல.
எனக்கு எதுவும் பண்ணல. என்னோட சின்ன வயசுல நடிச்சிருந்த தம்பி நல்லா நடிச்சிருந்தாப்புல, அவருக்கு பண்ணாங்க. என்னைய ஸ்கூல்ல வச்சு செய்யறாங்க. இது சொல்லி சொல்லியா? ஆமா, போறவங்கள அண்ணா உங்களுக்கு தானே சொன்னது பண்ணாங்க, அண்ணா உங்களுக்கு தானே சொன்ன. எனக்கு புரியல, எனக்கு எங்கடா பண்ணாங்க? ஒய் மீரா, ஒய் மீ. என்ன நல்லா வச்சு செஞ்சாங்க அந்த கேரக்டர் வச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமர் ட்ரை பண்ணேன். ஸோ அதனால முதல் முறையா ஒரு ஹியூமர் ட்ரை பண்ணி காமெடி ஜோக்ஸ் எல்லாம் போட்டு தியேட்டர்ல ஒர்க் ஆன உடனே ஜாலியா இருந்துச்சு. ஓகே, நம்ம ஹியூமரும் ஒர்க் ஆகுதுடா, நம்மளால காமெடி பண்ண முடியும்டா அப்படின்ற மாதிரி. நீங்க ஒரு ஜோன்ல இருந்திருப்பீங்க. சோ எந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு கதாபாத்திரங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க? இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க? அப்படி ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே நிறைய சந்தோஷமான போர்ஷன்ஸ் தான் வரும். லைக் சைல்ட் ஆர்டிஸ்ட்னாலே அவனுக்கு சின்ன வயசுல ஏதாவது ஒரு இம்பாக்ட் நடந்திருக்கும், இல்ல அவன் சின்ன வயசுல திருவிழா அந்த மாதிரி சம்திங் லைக் வில்லேஜ் அந்த மாதிரி இருக்கும். The thing is, ஒரு சில கேரக்டர்ஸ் லைக் சிங்கப்பூர் சொல்லும், இட் ஹாஸ் ஹியூமர். மதராசி வயலன்ஸ் த்ரில்லர், அண்ட் வாவாத்தியார் இட்ஸ் a kind of another romance. So அந்த மாதிரி I did some romance sequence. So அந்த மாதிரி you wanted to do different scripts. இந்த மாதிரி generally who selects your scripts? நீங்களா இல்ல வீட்ல? நானே அம்மாவும் சேர்ந்து டிசைட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். யாருடைய டைரக்ஷன்ல நடிக்கணும்னு ஆசை? லோகேஷ் கனகராஜ் சார். ஓகே. அண்ட் இன்னும் சங்கர் சார். அதாவது பாலிவுட் பக்கம் அப்படியே போனா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அப்படியே ஜேம்ஸ் கேமரன் அவதார் 5ல வந்துடலாம். ஸோ நிறைய எல்லா டைரக்டர்ஸ் கூடயுமே நல்லா ஒர்க் பண்ணி எனக்கு வந்து வேற வேற டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ல நடிக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு சின்ன பேட்டர்ன் செட் ஆயிடுச்சு நம்ம தமிழ் சினிமால. வந்து சின்ன வயசுனாலே ரெண்டே கேட்டகரி தான், ரொமான்ஸ் ஃபன்னு, இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு. இப்போ முருகதாசர் பண்ணாரு பாத்தீங்களா த்ரில்லர், அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணல. அதுதான் சொல்ல வரேன், நிறைய பேர் பண்ணல. அண்ட் இன்னுமே சொல்றேன், இந்த கேரக்டர் எல்லாமே நீங்க வந்து டெவலப் பண்ணி ஏன் நீங்க ஒரு 30 minutes ஆஃப் த போர்ஷன் இந்த மூவியை நீங்க ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட்க்கு அப்படியே கொடுத்து பாருங்க, இட் வுட் மேக் a lot of impact. அந்த படத்துக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்கிரீன் டைம் டு சைல்ட் ஆர்டிஸ்ட் தரீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் நல்லா தெரிஞ்சு அவனோட நடிப்பு தெரிஞ்சு அந்த படத்துக்கு அவனோட வேல்யூ ஆட் பண்ணும். பிகாஸ் ஒரே பேட்டர்ன்ல போறாங்க. ஒரு படம் 2.5 hours-னா 2 hours 25 minutes, 2 hours 15 minutes கிட்ட ஹீரோயின் அந்த போர்ஷன், மிச்சம் இருக்கிற இதுலதான் வந்து எல்லா போர்ஷன்ஸுமே வருது. அதுலதான் சைல்ட் ஆர்டிஸ்டை இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ நீங்க ஒரு 10 to 15 minutes, இப்போ கோகுல் சார் பாருங்களேன், அவர் வந்து தனியா அந்த ஒரு 25 minutes to 30 minutes சைல்ட் ஆர்டிஸ்ட்னே ஒதுக்குனாரு. ஸோ அந்த படத்துல இட் மேட் அ வெரி பிக் இம்பாக்ட். அந்த ரொமான்ஸ் சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த கேரக்டர் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி யாராவது பண்ணணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன், இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். பட் ஆனா அவங்கவுங்க படம் மக்களுக்கு எப்படி பிடிக்கணும்ன்றத வந்து என்னோட டைரக்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸோ எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். But you wanted that impact to be created இல்லையாங்க? And how about your dubbing journey? How is it going? நம்ம முகமும் நம்ம வாய்ஸும் நம்மளோட ஐடென்டிட்டி, அதை எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. ஸோ டப்பிங் பண்றப்ப இட்ஸ் லைக் நான் என் வாய்ஸ்ல பேசினாதான் என்ன பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஐ வாண்டட் ஆல் ஆஃப் தெம் டு கனெக்ட் வித் தட். ஸோ அந்த கனெக்ஷன் கிடைக்கணும்னா தே நீட் மை வாய்ஸ். ஸோ அதனால ஐ வாஸ் லைக் ஓகே, நம்ம ஏன்னா டப்பிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப ஐ டிட் வெல். ஸோ நம்மளால டப்பிங் பண்ண முடியும், வி ஆர் கேப்பபிள் ஆஃப் தட், அண்ட் அது நல்லாவும் நம்ம பண்றோம். ஸோ தென் வை வேற யாருக்கோ கொடுக்கறது? ஸோ அந்த இதை பண்ணா அந்த ஐடென்டிட்டி கிடைக்கும்ன்றப்ப லெட்ஸ் டூ இட் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுது. And இப்போ வந்துட்டு n number of child artists வந்துட்டாங்க அக்ஷய். அதுல வந்துட்டு you're being prominent because the roles you're getting அதெல்லாம் உங்களை வந்துட்டு கொஞ்சம் ப்ராமினெண்டா வளர்த்துட்டே போகுது. இந்த ஸ்டேஜ்ல சைல்ட் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் அல்லது அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், இதை வந்துட்டு ரொம்ப பேம்பர் பண்ணாதீங்க அல்லது இதை வந்து டூ மச்சா பண்ணாதீங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் நம்ம வந்துட்டு அடாப்ட் பண்றோம் இல்ல அந்த படத்துக்குள்ள எடுக்கிறோம் அப்படின்னாலே ஒரு பெரிய ஆர்டிஸ்டுக்கு இணையா இந்த சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கேர் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் அதை தாண்டி இவங்க நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கோம். we have been listening to all these stories, right? So அந்த மாதிரி நீ ஒரு விஷயம் இதெல்லாம் பண்ணாதீங்க, சைல்டு ஆர்டிஸ்டா விடுங்க அப்படின்னு ஏதாவது சொல்ற மாதிரியான விஷயமா இருந்தா? the thing is, நான் போன செட் எல்லாத்துலயுமே நல்லா பேம்பர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா there is no point in arguing. அதான் ஆர்கியூ பண்ணாலும்
we are gonna get that bad name. இந்த மாதிரி தான் வந்து சொல்ல போறாங்க. ஸோ there is no point in arguing. மரியாதைங்கிறது இட்ஸ் a thing that தானா வர்றது. ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க ஆர்டிஸ்டா பார்க்கணும். பிகாஸ் நாங்க ஒன்றும் லைக் மெனி பீப்புள், நான் சொல்றேன், நாட் ஓன்லி மீ, மெனி சைல்ட் ஆர்டிஸ்ட், ஈவன் ஹீரோஸ், ஈவன் ஆர்டிஸ்ட், ஈவன் ஃபேமிலி ஆர்டிஸ்ட், ஃபீமேல்ஸ் எல்லாருமே அந்த படத்துக்கு அந்த கேரக்டர் அவங்களாலதான் பண்ண முடியும்னு they have hand chosen. ஸோ அந்த ஒரு மரியாதை, தட் ரெஸ்பெக்ட், தட் வேல்யூ கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ லைக் நான் போன இது வரைக்கும் எல்லா செட்ஸ்லயுமே என்னை நல்லா பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. they have never disrespected me. So it's like சைல்ட் ஆர்டிஸ்ட்னா எனக்கு போன வரைக்கும் சைல்ட் ஆர்டிஸ்ட்னா தனி கேரவேன் கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் சில இடங்கள்ல சைல்ட் ஆர்டிஸ்ட் வேற, சைல்டு ஆர்டிஸ்ட் வேற, பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் வேறன்னு நல்லா பிரிக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து ஏன் இவ்வளவு கேட்டகரிஸா பிரிக்கிறீங்க? ஜஸ்ட் 2 categories is enough. ஆர்டிஸ்ட், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த 2 கேட்டகரியில நீங்க பிரிச்சா போதும். ஏன் அது கூட ஈவன் பிரிக்கிறீங்க? எவ்ரி ஒன் இஸ் ஆர்டிஸ்ட், எல்லாரும் நடிக்கிறாங்க. ஸோ த திங் இஸ், நம்ம முன்னாடி நடிக்கிறோம், அவங்க பின்னாடி நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ எல்லாரையுமே ஈக்குவலா பாருங்க. ஸோ அப்பதான் வந்து இட்ஸ் லைக் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம்ல, தட் இஸ் நாட் ஃபேர். ஸோ அதான். இந்த ஷார்ட் ஜர்னில அக்ஷய் கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் அவுட் ஆஃப் ஆல் தீஸ் படங்கள்ல இருந்து அப்படின்னா என்னவா இருக்கும்? உங்க முன்னாடி இப்படி மெச்சூர்டா பேசுறேன். நான் வந்து ஐ வாஸ் வெரி சைல்டிஷ். இப்போவும் நான் சைல்டிஷ். நான் வந்து எப்பவுமே வந்து இட்ஸ் லைக், நான் அது ஏன்னு தெரியாது, ஒரு சில விஷயங்களை வந்து கருத்தா பேசணும்னு நினைப்பேன், ஆனா அது காமெடியா மாறிடும். காமெடியா பேசணும்னு நினைப்பேன், அது கருத்தா மாறிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய வாழ்க்கையில நடக்குது. ஓகே. ஸோ மோர் அண்ட் மோர் ஜேர்னிஸ் இன்னுமே இருக்கு. ஆல்ரெடி ஒரு 5 years ஆஃப் மை ஆக்டிங் ஜேர்னி போயிருக்கு. ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னுமே போகலாம். அண்ட் இந்த ஜேர்னில இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். நிறைய ஐ ஹவ் லேர்ன்ட் லாட் ஆஃப் லெசன்ஸ் இன் அ குட் வே, இன் அ பேட் வே as well. நிறைய கத்துக்கிட்டேன் இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி. திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்வேஸ் நாட் பெர்மனன்ட். எப்பவுமே சொல்றேன், ஆக்டிங் இண்டஸ்ட்ரி யூ கான்ட் டிபெண்ட் இட். ஒரு ஹீரோ பீக்ல இருக்கலாம், ஜஸ்ட் 1 மூவி போறோம், ஒரே ஒரு படம் போறோம், அவர் டாப்ல இருந்து எங்கேயோ கீழே வருது. ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 30 கோடி வாங்குறவர் இப்போ 30,000 கூட வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் நாட் வெரி அந்த திங். ஸோ அதனால இண்டஸ்ட்ரி தாட் மீ தட் எப்பவுமே ஸ்டடிஸ் கூடயே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து கற்றுக் கொடுத்துச்சு. இது கை கொடுக்கலன்னா படிப்பு கை கொடுக்கலன்னா இது, அந்த மாதிரி தான். ஒன்னு மட்டும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி யூ கான்ட் கிவ் அப் ஆன் அதர் திங். ஆல்வேஸ் ஹேவ் அ பேக்கப், அந்த மாதிரி தான். சூப்பர். ஸோ இட் வாஸ் நைஸ் இன்டராக்டிங் வித் யூ. இப்போ வந்துட்டு சைல்ட் ஆர்டிஸ்டா இருக்கிற நீங்க இன்னும் பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் நடிச்சு ஒரு நல்ல ஒரு ப்ராமினென்ட்டா மக்கள் மனசுல பதியக்கூடிய நல்ல கதாபாத்திரங்கள் நடிக்கணும். நீங்க டீம் சார்பா வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ்.